அனைவருக்கும் அருள் சரவணன் அன்பு வணக்கங்கள். இந்த ஃபோர்ட் மோட்டார் நிறுவனத்தில முக்கிய அதிகாரி ஒருத்தர் அந்த நிறுவனத் தலைவர் ஹென்றி ஃபோர்டு கிட்ட ஒரு அறிக்கை சமர்ப்பிக்கிறாரு. அப்போ அந்த கம்பெனி அறிக்கை ரொம்ப உற்சாகமா ஊட்டுற அளவுக்கு நல்லா இருந்திருக்கு. அந்த அறிக்கைய சமர்ப்பிக்கும்போது கூடவே ஒரு வார்த்தை சொல்றாரு, "சார் எல்லாமே நல்லா தான் சார் நடக்குது. ஆனா அந்த மூலையில ஒருத்தர் உட்காந்துருக்காரு பாருங்க, அவர தவிர்த்து இந்த கம்பெனி நல்லா இதுவா தான் இருக்கு." அதுக்கு அவரு ஏன்னு கேட்குறாரு. ஒண்ணும் இல்ல. அவரு நான் போம்போதெல்லாம் அவரு தன்னோட 2 காலையும் தூக்கி மேல வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறாரு. எனக்கு மரியாதை நிமித்தமா எனக்கு என்ன இது பண்றா மாதிரி இருக்கு. இத தவிர்த்து மீதி எல்லாருமே நல்லா தான் நடந்துக்கிறாங்க. எல்லா விஷயமும் நல்லா தான் போயிட்டுருக்கு அப்டின்றாரு. அப்போ அதுக்கு ஹென்றி ஃபோர்ட் சொல்றாரு, "அந்த நபர நீங்க பார்த்துருக்கீங்களா? அந்த நபர் ஒரு தடவ அவர் சொன்ன அறிவுரை தான் கம்பெனியோட வளர்ச்சிக்கு ரொம்ப பெருசா அமைஞ்சது. அப்போதும் அந்த ஆளோட கால்ல மேல அந்த மாரி தான் உட்காந்துட்டு இருந்தாங்க. இந்த பூமியில நம்ம பார்க்குற எல்லாமே சிந்திக்கிற அ மனிதனுடைய படைப்புகள் தான் எல்லாமே இருக்கு. இந்த உலகத்த கண்டுபிடிச்சதா இருக்கட்டும், இந்த ஊர்ல எந்த ஒரு புதுசா நீ கண்டுபிடிச்ச விஷயங்கள் எல்லாமே அவனுடைய கற்பனை சக்தியில உதிச்சது தான் முதல்ல. அதுக்கப்புறம் தான் இது எல்லாமே அவனுடைய விஷயங்கள அவன் சிருஷ்டிகர்த்தாவா இருந்திருக்கான். அப்போ ஒரு புதிய உலகத்துக்கு தாரக மந்திரமே என்ன அப்டின்னா, திறன் மிகுந்த வேலைன்னு சொல்லலாம். கடும் உழைப்புலாம் 2வது பட்சம் தான். அப்போ முக்கியமா அ கடின உழைப்பாளிகள விட அ அ அவங்களுடைய திறமை மிக்க அ ஒரு உழைப்பாளிகள் தான் திறமை மிக்கவர்கள் தான் ஒரு கம்பெனிக்கு ரொம்ப முக்கியம். இப்போ கடும் உழைப்பு உழைக்கிறாங்கன்னா, அதனால முன்னேறிடுமான்னா, இல்ல. அதே நேரத்தில கூட டெக்னிக்கல் பெர்சன் அதனுடைய ஸ்கில்டு பெர்சன் இருக்கும்போது, அந்த ஸ்தாபனமே உயர்ந்த நிலைக்கு வருது. அப்ப அவன் அப்படி நடந்துக்கிறான், இப்படி நடந்துக்கிறான்றத விட ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அது பாசிட்டிவா இருக்கா? அப்ப அத நம்ம ஏத்துக்கணும். அந்த இடத்துல இதுதான் சொல்லி கிடையாது. சில நிறுவனங்கள்ல கூட பாருங்களேன், அ பேர் சொல்லி அழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இது வரும். அப்போ அந்த பேர் சொல்லி கூப்பிடுறது எந்த விதத்திலயாவது குறைபாடான்னு பார்த்தா இல்ல. இப்ப அந்த இடத்துல என்ன? ஒழுங்கா வேலை நடக்குதா? நல்லா பண்றாங்களா? அந்த பெர்சன் ஸ்கில்டா இருக்காங்களா? அதெல்லாம் தான் பார்க்கணும். இதுல நிறை, குறைகள நம்ம இது பார்க்கிறத விட, அவங்க எப்படி பண்றாங்க? அந்த நிறுவனத்துக்கு எப்படி இருக்காங்க? அதே தான் நம்ம எல்லா இடத்துலயுமே நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம். பசங்க படிக்கிறாங்கன்னா, அ படிச்சா எக்ஸாம்ல ரிசல்ட் வரணும்ல. அந்த ரிசல்ட் வருதான்னு மட்டும் தான் பார்க்கணுமே தவிர்த்து, நீ இத இப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாதுன்னா, அவங்களுக்கு வேண்டிய கொஞ்சம் ஃப்ரீடமும் குடுக்கணும். அதே நேரத்தில ரிசல்ட் நமக்கு சரியானதா இருக்கணும். அத தான் நம்மளுடைய அ ஃபோக்கஸிங் இருக்கணுமே தவிர்த்து, இந்த மற்ற இதிலெல்லாம் நம்ம கொஞ்சம் அவங்களுக்காக கொஞ்சம் ரூல்ஸ கொஞ்சம் தளர விடுறதோ, இல்ல அவங்களுக்கான விஷயங்கள நம்ம கொஞ்சம் பண்றதோ, அதில ஒரு நல்ல மாற்றத்த அவங்க கிட்டேருந்து நம்ம எதிர்பார்க்க முடியும். நமக்கு தேவை என்னவோ, அந்த விஷயத்த அவங்க ஒழுங்கா பண்றாங்க. அதில நம்ம கவனமா இருக்கணும். அப்போ அவங்களுக்கு வேண்டிய சுதந்திரத்த நம்ம குடுக்கறது வாழ்க்கையில நல்ல முன்னேற்றங்கள குடுக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.